இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பவளமல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பவளமல்லி வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். மொட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா மாலை நேரம் பூக்கக்கூடிய செடியாகும். இது பார்த்திங்கன்னா மாலையில் 6 மணிக்கு மேலே தான் இது பூக்கும். பூத்துட்டு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க தெரியுமா, பிரம்ம முகூர்த்த டயத்துலேருந்து இது வந்து கொட்டிடும். இந்த பூ வந்து பிரம்ம முகூர்த்தம் வந்து 4 மணி இருக்கும். 4 மணிக்கு தன்னாலேயே இந்த பூ வந்து என்ன செய்யணும்னா கொட்டிடுங்க. இந்த பூ வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு வாஸ்து செடின்னோட சொல்லுவாங்க. வாஸ்து செடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கும் போது ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சொல்லுவாங்க. இந்த செடி வந்து சிவபெருமானுக்கு வந்து உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு இந்த பூ வந்து ரொம்ப உயர்ந்தது. இந்த பூ வந்து 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தப்போ உதிர்ந்துடும் சொல்லுவேன் பார்த்திங்களா. வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப உதிர்ந்து கிடக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன கிளாத்து இந்த மாதிரி விரித்து விடுவாங்க. விரித்து விட்டு அந்த உதிர்ந்த பூவை எடுத்து பெருமாளுக்கும் இது ரொம்ப வந்து உயர்ந்த பூவாகும். இந்த செடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி வந்து வாசம் செய்கிறன்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து இந்த பூவில் வந்து பூ, மரம், பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் உண்டு. நல்ல வாசனை கொண்ட பூவாகும். தெய்வத்துக்கு உயர்ந்த பூவாகும். இந்த காம்பு பார்த்திங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்களேன். இந்த காம்பு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த பவள மல்லின்றது வந்து பவளமாய் இருக்கிறனால தான் இது வந்து பவளமல்லின்றது சொன்னாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா நான் வந்து நூலெல்லாம் கட்டலைங்க, புல்லில் தான் கட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, க்ளோஸ்அப்பில் கட்டுறேன் பாருங்க. இது வந்து என்னென்னா புல். நான் வந்து நிறைய பூ இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி பெரிய நீளமான ஒரு புல் எடுத்து என்ன பண்ணுவேன்னா அதில் கோர்த்துருவேன். இல்லை கொஞ்சமாக பூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேப்பங்குச்சி இருக்குல்ல, வேப்ப இலையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இலையை உருவிட்டு அந்த ஸ்டிக்கில் வந்து நான் அந்த மாதிரி பூவை வந்து கோர்த்துருவேங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி புல் நல்லா லென்த்தாகவே இருக்கும் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும். இந்த மாதிரி புல்லில் வந்து நான் என்ன செய்வேன், நிறைய பூ இருந்துச்சுன்னா அப்படியே வந்து புல்லிலே நான் வந்து கோர்த்து சாமிக்கு வந்து வச்சுருவேங்க. நேச்சராக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த பவளமல்லி வந்து அவ்வளோ விசேஷங்க. லக்ஷ்மி வந்து வாசம் செய்கிற இடத்துல இந்த பவளமல்லி விற்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பூவோட வாடைக்கு வந்து லக்ஷ்மி வந்து வாசம் செய்கிறான்னு சொல்லுவாங்க. வாஸ்து செடி கூட இது வந்து என்னென்னா இந்த செடி பேர் தான் பவளமல்லி. நிறைய மருத்துவம் குணம் கொண்டது செடியாகும். இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் வந்து தேனிட்டு நம்ம வந்து குடிக்கும் போது ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய விசேஷம் கொண்டது தான் இந்த பவளமல்லி. கடவுளுக்கும் உயர்ந்தது, நம்ம உடம்புக்கும் ரொம்ப உயர்ந்ததுங்க.